மேலேயும் இந்த கல்யாணத்தை தள்ளி போட்டோம், அது நமக்கு தான் ஆபத்து. உடனே ஆதியோட கையால உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பாரு. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மேடம். மித்ரா, ஆதி கல்யாண விஷயத்துல இனிமே நாம லேட் பண்ணா அது பாரதிக்கு சாதகமா போய் முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா வர வர ஆதி அந்த பாரதிக்காக எதை வேணா பண்றதுக்கு ரெடியா இருக்கான். இதை நாம இப்படியே வளர விட்டோம், நாம இத்தனை நாள் போட்ட திட்டம் எல்லாமே தவிடு பொடி ஆயிடும். உண்மைதான் சுதாகர், என்ன நடக்கணுமோ அதை செய்யுங்க. நீங்க கோவிலுக்கு வரேன்னு சொன்னீங்க, ஆனா வரல. வேற எங்க போயிருந்தீங்க மேடம்? அது முக்கியமான விஷயம், அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, நீங்க என்னன்னு பாருங்க. அண்ணா, நீ பவானி கவனிச்சியா? எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டதும் டக்குன்னு அவங்க முகமே மாறி போயிடுச்சு. ஆமா மித்ரா, நானும் பார்த்தேன். எனக்கு என்னமோ இவங்க நம்ம கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி தான் தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. விடு மித்ரா, எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு நாள் தெரியதான் போகுது. அப்போ பாத்துக்கலாம். நீ சொல்றதும் சரிதானா? ஆனா இந்த பவானி நம்ம கிட்டே டபுள் கேம் ஆடுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படி ஏதாவது பிளான் பண்ணா நஷ்டம் பவானிக்கு தான். அப்புறம் நாம யாருன்னு காட்ட வேண்டியதுதான். சரி மித்ரா, நீ ரெஸ்ட் எடு. நீங்க சொன்ன மாதிரி நான் இன்னைக்கு பூரா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்கிறேன். That's good. மித்ரா, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் இப்போவே கிளம்புறேன். சரி, நான் கிளம்புறேன். ஈவினிங் பார்க்கலாம். பசங்களா வாங்க, நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறேன். ஐ ஜாலி. வாங்க வாங்க வாங்க. பை பாட்டி, பை மா. பாய். வா 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 வா, போலாம் போலாம். வா. மித்ரா, இவளுக்கு ரொம்ப ஓவர் திமிராயிடுச்சு. நம்மளை இப்படி நக்கலா பாத்துட்டு போறான்னு பாத்தியா? என்ன பண்றது மேடம், ஆதி பாரதிக்கு ரொம்ப ஓவரா தான் இடம் கொடுத்துருக்கான். அதான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் எப்ப முடிவுக்கு வரப்போகுதுன்னு ஒன்னும் புரியல. பாக்குறேன், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இவன் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாடுறான்னு நானும் பாக்குறேன். ஆனா இன்னைக்கு இவளை இப்படியே விடக்கூடாது. அவளை ஆபீஸ்க்கு வர வைக்க. மித்ரா, அது உன்னுடைய பொறுப்பு. சொல்லிட்டீங்கல்ல, அதை நான் பாத்துக்கிறேன். அவளை எப்படி ஆபீஸ்க்கு வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இந்த ஃபைலை இப்போ இங்கே விட்டுட்டு போறேன். கொஞ்ச நேரத்துல அந்த பாரதிக்கு போன் பண்ணி இதை எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வர சொல்றேன். ஐடியா பழசாதான் இருக்கு, ஆனா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு இன்னைக்கு அவ வீட்டுல ரெஸ்ட் எடுக்க கூடாது. பாத்துக்க. சரி. பாரதி, ஜாலியா வீட்டுல ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாக்குறியா? அப்படியெல்லாம் உன்னை அவ்வளவு சீக்கிரம் நான் விடவே மாட்டேன்டி. இந்த மித்ரா உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். மித்ராவா? இவ எதுக்கு எனக்கு போன் பண்றான்னு தெரியலையே. பாரதி, ஒரு சின்ன எமர்ஜென்சி. முக்கியமான ஃபைல் ஒண்ணு வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். அங்க நம்ம டேபிள் மேலதான் இருக்கும். அத கொஞ்சம் எடுத்துட்டு ஆபீஸ்க்கு வந்துட முடியுமா? அந்த ஃபைல்ல ஆக்சுவலா கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. நீயும் வந்தனா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட முடியும். ஓ, அப்படிங்களா மேடம்? வந்துட்டா போச்சு. ஏய், என்ன பேச்சுல நக்கல் தெரியுது? தெரிஞ்சிருச்சா? தெரியணும்ல. மித்ரா மேடம், நீங்க இப்போ எதுக்காக என் ஆபீஸ்க்கு வர சொன்னீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பாரதி,
ரொம்ப ஓவரா பேசுற. ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன், கேளுங்க. இன்னைக்கு ஆதி என் ஆபீஸ்க்கு வர வேணாம்னு சொல்லிட்டாரு. அது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் வேணும்னே ஃபைலை இங்கேயே வச்சுட்டு போயிருக்கீங்க. அதேவே சாக்கா வச்சு ஆதி என்ன வர வேணாம்னு சொன்ன ஆபீஸ்க்கு வர வைக்கிறது தான் உங்களோட பிளான். இது கூட தெரியாத அளவுக்கு பாரதி என்ன உன்ன மாதிரி முட்டாளா? பாரதி, என்ன என்னையே முட்டாள்னு சொல்ல வரியா? சொல்ல வரியா இல்ல, நீ முட்டாள் தான். நீ போட்ட பிளானு அதர பழசா இருக்கு மித்ரா. ஏதாச்சும் புதுசா யோசிச்சு பண்ணலாம்ல, எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி மித்ரா, அதை விடு. உண்மையை சொல்லணும்னா எனக்கும் ஆபீஸ் வரதான் ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஏன் தெரியுமா? அங்கதானே என் புருஷன் ஆதி இருக்காரு. அவரை பாத்துக்கிட்டே வேலை பார்க்கறது கஷ்டமா என்ன? அதனால நான் கண்டிப்பா நான் ஆபீஸ்க்கு நீ சொன்ன ஃபைல கொண்டு வரேன். ஆக்சுவலி சொல்ல போனா இப்ப நான் ஆபீஸ்க்கு எப்படி வரது, வந்தா ஆதியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கடைசியா நீயே அதுக்கு சூப்பரா பிளான் போட்டு கொடுத்துட்டு வட்டா. பாய். என்ன பண்ணாலும் இவளுக்கு வேவரவே போய் முடியுது.